குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 5/7/2026 ஜூலை ஞாயிற்றுக்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே ஆணி 21. உத்தராயண புண்ணிய காலத்தில் கிருஷ்ணருதுல் முதுவே நிற்காலத்திலே மிதுன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் பஞ்சமி திதி காலை 10:56 வரை, பின்பு சஷ்டி திதி. சதய நட்சத்திரம் மாலை 1:10 வரை, பின்பு பூரட்டாதி என்கிற குருவின் சாரத்திலே சந்திரன் செல்வார். இன்றைக்கி ஒரு சுப முகூர்த்தமான நாள். சமயபுரம், காஞ்சிபுரம் இந்த அம்மன் ஸ்தலங்களிலே அம்பாளை வழிபடுவது எனக்கு ரொம்ப நல்லது. பார்த்தசாதி கோயில் திருப்புலிக்கானில் பார்த்தசாதி பெருமாளை வணங்குவது. இன்றைக்கி அலங்கார சேவை ஆஞ்சநேய பெருமானுக்கு இருக்கும், திருமஞ்சன சேவை அதை வணங்குவது. ஞாயிற்றுக்கிழமையே ஆஞ்சநேயர் வழிபடுவதனால கடன் தீரும். அனுமன் சாலிசான்னு ஒரு 40 பாட்டு இருக்குது. அந்த பாட்டை படித்து சாயங்காலம் 4:30 ராவுகால பீரியடில் ஒரு 11 முறை ஆஞ்சநேயரின் இந்த அனுமன் சாலிசை சொல்ல வீட்டில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்துடும் இருக்குது. அதனால் இதெல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி சித்த யோகம்னாலே எல்லா காரியங்களையும் நல்லதாக முடித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அனைத்து காரியம் சிறந்ததாக இருக்கணும்னா இன்றைக்கி நல்லது. அதுவும் பஞ்சமியோடு சேர்ந்த ஞாயிற்றுக்கிழமைனால இந்த நாளை விடக்கூடாது. 7:45 8:45 காலையில் நல்ல நேரம், மாலை வேளையில் 3:15 4:15 வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 ராவுகாலம், 12:01 யமகண்டம், 3:04 குளிகை நேரம். மேற்கு பக்கம் சூலம், வெள்ளம் பரிகாரம். மிதுன லக்னத்திலே சூரியன் 1 நாழி 58 வினாடி இருப்பார். ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். கோச்சாரத்தின்படி சூரியன் புதன் இவர்கள் மிதுன ராசியில் இருக்க, குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருக்க, சுக்கிரனும் கேதுவும் சிம்மராசியிலும், கும்பராசியிலே ராகும், மீனராசியிலே சனியும், ரிஷபத்திலே செவ்வாயும் இருக்கிறார்கள். சதயம் என்கிற 100 நட்சத்திரத்தை தாங்கிய இந்த சதய குரூப்பில் சந்திரன் உட்கார்ந்திருக்கிறார். கும்பராசியில் ராகுவின் சாரத்தை பெற்றவர் இந்த சதயம். இப்படி இருக்கும்போது ஒரு ராசிக்கு என்ன பலன் நம்ம பார்க்க போகிறோம், வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. லாபஸ்தானத்திலே சந்திரன் இருந்தால் லாபம் உண்டு. நல்ல செயல்கள் எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. நல்லதை செய்வோம், நல்லதை நினை நல்லதை செய்யணும் ஆரம்பிப்போம். ஞாயிற்றுக்கிழமை குருவை வணங்குவது, ஆதித்ய தேவனான சூரிய பகவானை வணங்குவது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இன்றைக்கி பண்ணிவிட்டு நல்ல அந்த பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள்னு ஆரம்பிப்போம் இல்லையா, அப்படி நல்லதை ஆரம்பிங்க, எல்லாமே நன்மையாகி முடியும். நார்மலாக சொல்லுவாங்க பிள்ளையார் முடுக்க குரங்காமல் இருந்துச்சுன்னு. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிக்கான வழிக்கு இன்றைக்கி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டே. இதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும். இன்றைய நாள் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞானம், பஞ்சமத்திதி சூக்ஷ்மத்தை சொல்லிக் கொடுக்கும். இன்றைக்கி நல்ல மைண்ட் செட் வச்சுட்டு, அதுவும் சஷ்டி வந்துடும். இன்றைக்கி சஷ்டி வந்து 10:56 காலையிலுக்கு அப்புறம் சஷ்டியும் வந்துடும். அப்போ நிறைய விஷயம் சூக்ஷ்மமாக புரிஞ்சு கொண்டு செய்யலாம். ஆர்வத்தோடு இன்றைக்கி இருந்தீங்கன்னா போதும். கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம். இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிலாம் இல்லாமல் புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய புதுசாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சும்மா அந்த செல்ஃபோனெல்லாம் தூக்கி உரைச்சிட்டு இது பண்ணுங்கள். 5-3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்தும். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. ஆட்சி பெற்ற புதன் இருக்கக்கூடிய இந்த நாளிலே வெற்றிக்கான இலக்குகள் எளிதாகும். புத்தி அப்படிங்கிற தன்மையில் ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா நிறைய ஸ்மார்ட் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். இந்த சித்த யோகத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை தருவதாகும். அதனால் இன்றைக்கி நிறைய ஸ்மார்ட்டாக யோசிங்க.
அந்த டக்குன்னு பண்ணக்கூடிய ஏஐலாம் வந்துருச்சு. ஸ்பா அப்படிங்கிற ஏஐலாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம்லாம் இல்லாமல் நீங்கள் மனதிலே எப்படி இந்த காலங்களே நீங்கள் உங்களை வெற்றி வீரராக நிறுத்திக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற யோசனையை சிறந்தவராக வல்லவராக வருவதற்கான வாய்ப்புகளை இன்றையிலிருந்து ஆரம்பிங்க. வெற்றி உண்டு. வாழ்க வளம். வணக்கம் கடகராசி நண்பர்களே, சுகங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடிய நாள் இன்று. உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் இன்றைய நாளிலே ஆயில்ய நட்சத்திரத்திலே பயணம் செய்யும்போது, சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்யும்போது ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புதிய காரியங்களை அவாய்ட் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள், நிறைய யோகங்களை கொடுக்கக்கூடிய நாள், சுகங்கள் உண்டு. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, இன்றைய நாளில் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்று. அனைத்து காரியங்களும் நன்மையை பெறக்கூடிய வழிகளும் இன்றைய நாளில் அம்பாளை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். பஞ்சமி அப்படிங்கிற இந்த திதியின் போது வராகி அம்மையை வழிபட்டு நல்ல காய்கறி எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி அவளை வழிபட்ட பின்னே இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமையும். வாழ்க வளம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, மனதிலே குழப்பத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியதான லாபத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் அமைகிறார். சதய நட்சத்திரத்திலே ராகுவின் சாரத்திலே அமரும்போது 6ஆம் இடத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் 12க்குரிய கேதுவினால் பார்க்கப்படுவதனால பெரிய விஷயம்லாம் வரலிங்களேன்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பார். அந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத மனதில் ஓரம் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு இன்றைக்கி ரொட்டீனை அழகாக பண்ணினீங்கன்னா நல்லது. ஆஞ்சநேய பெருமானை வணங்கி இந்த காரியங்கள் எல்லாம் துவங்குங்கள். வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, நன்மைக்கு ஒரு பெயர் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கலாம். நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கி ராகுவுடன் இணைந்து சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் 5ஆம் இடத்தில். அதனால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள், குழந்தைகள் வழியிலே நிறைய முன்னேற்றங்கள், அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் போன்ற நன்மைகள் உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் விநாயகப் பெருமானை வணங்குவது சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, நட்பு பாராட்டி வரக்கூடிய பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் இன்றைய நாளிலே சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் சந்திர பகவான் செல்வதனாலே நீங்கள் புதிய வாடிக்கையாளரை கண்டுபிடித்து பிஸ்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உயர்வுக்கு வழிகாட்டுதலுக்கான நட்புகளை கொஞ்சம் கைகப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த கைடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை கரெக்டாக கைட் பண்ணாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தின் வாயில் உங்களுக்கு திறந்திருக்கும். நீங்களும் சிறந்தவராய் மாறுவதற்கு வாய்ப்புகள் இன்றைக்கு உண்டு. அதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்தில் சதய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்வது மனதுக்கு அமைதியை தருவதாக இருக்கும். புதன் உங்கள் ராசியை சூரியனுடன் சேர்ந்து பார்த்து கொண்டிருப்பதனால முயற்சிகளை செய்யணுன்ற எண்ணங்கள்லாம் வரும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இந்த சூரியனின் தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணணும், பதட்டம் இல்லாமல். அதனால் கொஞ்சம் கூலாக இன்றைக்கி எல்லா வேலையும் பண்ணுங்கள். 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணோடு இன்றைய நாளை நீங்கள் துவங்கும் போது வெற்றி உண்டு. காஞ்சி காமாட்சி அம்மனை மனதில் நினைந்து காரியங்களை துவங்கல உங்களுக்கு நிச்சய வெற்றியாக இந்த நாள் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்ய
குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் ராசிநாதனையும் பார்க்கிற காரணத்தினாலே நீங்கள் சமயபுரம் மாரியம்மனை நினைத்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் காரியங்களை ஆரம்பிங்க. உங்களுக்கு அம்பாளின் அனுகிரகத்தினாலே புதிய முயற்சிகள் வெற்றிகளை கொடுப்பதாக அமையும். மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இந்த அம்பாளின் வழிபாடு துணை நிற்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. மற்றவர்களின் பாராட்டுதல் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இன்று. உங்கள் ராசிக்குள்ள சந்திர பகவான் சதய நட்சத்திரத்துக்குள்ளே வராரு. குரு உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தையும் குடும்பதன வாக்குஸ்தானமான மீனராசியும் பார்க்கிறாரு. இந்த காலகட்டங்கள் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வெறுமனே அப்படியே விட்டுடாமல் நீங்கள் நிறைய கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய எனர்ஜியை சேவ் பண்ணுங்க. அதனால் வரக்கூடிய லாபங்கள் உண்டு. இந்த பஞ்சமி அப்படிங்கிறதே உங்களை நீங்கள் துருவி பார்த்து தெரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் துருவி பார்த்து அறிந்து புரிந்து கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வெற்றிகள் நிரந்தரமாக காத்திருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்களுக்கு 12ஆம் இடத்திலே சந்திர பகவான் சதய நட்சத்திரத்திலே பயணம் செய்வதும் குருவின் அருளானது உங்கள் ராசியின் மேலே பதிவதும் புதிய முயற்சிக்கான வழிகளை இன்றைக்கு ஏற்படுத்தும். இந்த ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஞாயிற்றுக்கிழமை இந்த வீக்கெண்ட் டே அப்படின்லாம் விடாமல் புதிய பரிமாணத்திலே யோசிப்பது, புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது, ஏதோ ஒன்று புதுசாக படிச்சுக்கிட்டோன்ற எண்ணத்தோடு இன்றைக்கி செயல்படுவது, இது சிறந்தவராக உங்களை மாற்றுவதற்கு வழிகள் உண்டு. அப்போ முயற்சிகளை இந்த வகையில் கொஞ்சம் திருப்பணும். இது பண்ணிங்கன்னா போதும். சும்மா அந்த ஸ்மார்ட் ஃபோனை வச்சுட்டு நோண்டிகிட்டு இருக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு எண்ணத்தோடு தோண்டினீங்கன்னா வெற்றி நிச்சயம். 8-2 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.